இப்போ ஹாட்ஸ்டார்ல வந்து 4K சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க. ஸோ உங்க மேல பாருங்க 4K அல்ட்ரா ஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் இருக்கு, 4K அல்ட்ரா ஹெச்டி ஹாட்ஸ்டார்ல வந்து சப்போர்ட் பண்ணும். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பிக்ஸ்பேக்கோட 1 இயர் ஸ்டாண்டர்ட் வாரண்டி இருக்குது. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் QR கோட் இருக்குது, சப்போர்ட்டோட இமெயில் ஐடியும் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாக்ஸ்லேயே வந்து Android 12 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4K அப்ஸ்கேல் வந்து பண்ணிக்கலாம். ஃபுல் HD ரெசல்யூஷன் தான், ஆட்டோ ஃபோக்கஸு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஸோ அக்சசரிஸ் பாக்ஸு. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஒரு HDMI கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு HDMI கேபிள், ஒரு பவர் கேபிள், இங்கே பாருங்க, ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ, டிஷ் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஏவி போர்ட், ஏவி கேபிள், அதுக்கப்புறமா ஒரு ரிமோட், விஜே கேபிள். தான் ஓவரால் அக்சசரிஸில் வர்றது. ஸோ இப்போ ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பார்க்க இந்த AUN Q10 மாதிரியே இருக்குது. பட் ஆக்சுவலாக ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம் வேறுபடும் ஒரு கம்பெனிக்கும். ஏன்னா இவங்க சொல்கிற ஸ்பெக்கில் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ் கேப் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லென்ஸ் கேப் வந்து இந்த ரோப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கோட்டிங்கு. ஸோ இங்கே வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சென்சார், ஆட்டோ கீஸ்டோன், ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் பைப் போகுது பாருங்கள். கூலிங் பைப் வந்து போகுது. ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா IR ரிசீவர், லேண்ட் கேபிள், 3.5mm ஜாக்கு, ஏவி போட்டு, ஒரு HDMI போட்டு தான், 2 USB போட்டு, ஒரு VGA போட்டு. ஸோ இங்கே வந்து சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா பட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட்டன் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பவர் ப்ளக்இன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு பவர் போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட் ஃபில்டர் இருக்குது. ஜஸ்ட் சும்மா ஒரு டில்ட் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல குவாலிட்டியான ஃபில்டர். அப்புறம் உள்ளே விட்டுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இது வந்து ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் எலிமினேட் பண்ணுறதுக்கான இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சும்மா ஒரு எலிவேட்டட் ஒரு பிளேட் மாதிரி கொடுக்குறாங்க. ABS பிளாஸ்டிக்கில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ப்ரொஜெக்டரோட பாட்டம் பார்த்துடலாம். இதில் வந்து சீலிங் மவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே வந்து இங்கே பாருங்கள், சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூவும் வந்து உங்களுக்கு வருது 4 சைடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து மெயின்டெனன்ஸ்க்கான அந்த ஸ்க்ரூ, சப்போஸ் லென்ஸில் வந்து ஒரு பிளாக் டாட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ்க்கான ஸ்க்ரூவும் இருக்குது. சரி, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து ஏதோ இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், LED லைட் ப்ராடக்ட் டு நாட் ஸ்டார் இன்டு ப்ரீம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்ணுக்கு வந்து டேமேஜ் ஏற்படுத்தப்படும், அந்த அளவுக்கு பிரைட்டராக இருக்கும். இதோட வெயிட் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப போர்ட்டபிள்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா தூக்கும் போதே வெயிட் தெரிஞ்சுது. 1756 கிராம் இதுதான் வந்து டோட்டல் வெயிட். எப்படி ஒர்க் ஆகுது பார்த்துலாம் வாங்க. ஆன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, பிக்ஸ்பேக் ப்ரோ. இப்போ இது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 அடி. ஸோ 8 அடியில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80 இன்ச்சு. ஸோ இது வந்து ஸ்க்ரீன் வந்து 100 இன்ச்சு ஸ்க்ரீனு. இவ்வளோ நேரம் எடுத்துக்குது உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்து வரதுக்கு. 9 வாட்ஸ் பல்ப் போட்டிருந்தும் கிளியராக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பிரைட்னஸ் சூப்பர். வீடியோ குவாலிட்டி மற்ற டெஸ்ட்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம சொல்லிடலாம்.
இப்படி தான் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் வந்து சுத்தமாக வந்து பிளரு கிடையாது சரிங்களா. ஸோ நமக்கு அட்வான்டேஜ் வந்து அதுதான். செட்டிங்ஸ் உள்ள போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ நெட்வொர்க் இருக்குது, இதில் டியூவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கனெக்டிவிட்டி, ஸ்ட்ரீமிங், ஓடிடி கண்டென்ட் பார்க்குறது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ நெட்வொர்க் இப்போ வந்து நான் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஃப்ரண்ட் டெஸ்க்டாப்பு இல்லை கீழே வேணும், நீங்கள் வந்து சீலிங் மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜூம் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு வெர்டிகல், ஹரிசாண்டல் அந்த மாதிரி 2 செட்டிங்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இது உள்ள போனீங்க அப்படின்னாலே நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அங்கே பாருங்கள் ரீசெட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆட்டோ ஃபோக்கஸ் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோ ட்ரப்பீஸ் ஆகிடும் அப்படின்னா கீஸ்டோன் கரெக்ஷனு, ரீசெட் லேடர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். 4 பாயிண்ட் கீஸ்டோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 எண்டுமே வந்து கரெக்டாக வர மாதிரி இப்போ பாருங்க கரெக்டாக கீழே வந்துடுச்சு. ஸோ இன்னும் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். 4 சைடு ட்ரப்பீஸ் சைடு இருக்குது. சைடு கரெக்ஷன்ஸும் நம்ம வந்து பண்ணலாம். அதுவும் நான் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக வந்து மாற்ற முடியுது பாருங்க. ஸோ இது வந்து இந்த சைடு, அதே மாதிரி இந்த சைடு வேணும்னாலும் 4 சைடும் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் நம்மளால கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு 90 டிகிரியில் வந்து ப்ரொஜெக்டர் வைக்க முடியல, நான் வந்து கிராஸில் தான் ப்ரோ வைக்கணும், ரூமே வந்து கிராஸு, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த கீஸ்டோன் கரெக்ஷன், இந்த மாதிரி சைடு கரெக்ஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 பாயிண்ட் கீஸ்டோன் வந்து ஓரளவுக்கு தான் வந்து உங்களுக்கு ஆங்கிள் வரும். இது வந்து சைடு கரெக்ஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கொண்டு வர முடியும் சரிங்களா. ஸோ அது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்புட் சோர்ஸ் இருக்குது. இன்புட் சோர்ஸில் வந்து டிஷ் டிவி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு விஜே கேபிள், அதுக்கப்புறம் கீழே வந்து ஹெச்டிஎம்ஐ, அப்புறம் மீடியா வந்து பென்ட்ரைவ். ஸோ பென்ட்ரைவ் வந்து உங்களுக்கு எல்லா ஃபார்மேட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணல. சாஃப்ட்வேர் அப்கிரேடுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2, அதனால கனெக்டிவிட்டி வந்து ஈஸி. சவுண்ட் பாராக வந்து யூஸ் பண்ணி சவுண்ட் பார் எல்லாமே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸ்டர்னல் ஆடியோ வந்து கனெக்ட் பண்ணி வெறும் சவுண்ட் மட்டும் கேட்குற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பூட் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் எது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து HDMI அப்படின்னு கொடுக்குறேன். சப்போஸ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு இன்புட் சோர்ஸ் மாற்ற வேண்டிய ஆப்ஷன்ஸ் இல்லை, பை டிஃபால்ட்டாக போயிடும். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக எல்லா ப்ராஜெக்ட்டில் வர செட்டிங்ஸ் தான். டேட் அண்ட் டைம், டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ், அபவுட் உள்ள போனீங்க அப்படின்னா Android 12. ஸோ இதான் வந்து இதில் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். Android 9 அதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராஜெக்ட்லையும் வந்து கொடுக்குறாங்க. இவங்க Android 12, அதனால உங்களுக்கு ஓடிடி கண்டென்ட் ப்ளே பண்ணுறதை பற்றி கவலை இல்லை. 5 to 6 இல்லாமே நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதில் பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்க அப்ளிகேஷன்ஸ் வந்து காமிச்சிடுறேன். மிராகாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் செல்ஃபோனில் இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும் டேரெக்டாக, நம்ம வந்து நம்ம ப்ரொஜெக்டில் வந்து ஃபோட்டோலாம் வந்து பார்க்கணும், ஸ்லைட் ஷோ மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஃபோன்லேருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை மிராகாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேஷ் பண்ணிக்கலாம். உங்கள் செல்ஃபோனில் வந்து கேஷிங் சப்போர்ட் இருக்கணும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூடியூப் இருக்குது, க்ரோம் இருக்குது, இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன். ப்ரைம் இதுவும் கூடவே வருது உங்களுக்கு. ஸோ டிஸ்னி ஹாட்ஸ்டார், ப்ரைமு. ஸோ இங்கே பாருங்கள், விண்டோவில் வந்து நல்ல சன்லைட் வந்து உள்ளே வருது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ப்ரொஜெக்ஷன் வந்து ஆம்பியன்ட் லைட்டோட நான் உங்களுக்கு ப்ளே பண்ணிருக்கேன். ஸோ சீரியஸாக வேறு லெவல் தான். ஸோ AN Q10 இது வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டரில் வந்து டைனமிக் ரேஷியோ, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து ஜாஸ்தி. அதனால் பிளாக் லெவல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. பை டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத காமிச்சிடுறேன். ஸோ ஃபுல் டார்க்கில் எப்படி தெரியுது பாருங்க. நம்மளால வந்து பிக்சர் வந்து ஃபுல் வியூலையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ ரெசல்யூஷன் வந்து காமிச்சிடுறேன். இதில் என்ன ரெசல்யூஷனில் ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வேணும்னா இது பாருங்க 4K ரெசல்யூஷன் வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். 4K வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. சுத்தமாக வந்து லேகே இல்லை பாருங்க. ஸோ நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ கோடெக் வந்து உங்களுக்கு எல்லா ஃபார்மேட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணும். பென்ட்ரைவில் வந்து 4K பார்க்க முடியுமானா 30 FPS நம்மளால ப்ளே பண்ண முடியும்.
ஃபைவ் டிவி ஸ்டிக் சப்போர்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் தான். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு 25,000:1 டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் லெவல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. விவிட்னஸ் வந்து இதில் கிளியராக இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான் அதிக இன்ச்சு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டர் வேறு லெவல் பண்ணிடுச்சு. பிரைட்னஸும் வந்து சூப்பர் தான். நான் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாக்ட் லூமன்ஸ் ஆன்சை லூமன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். ஸோ கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு பிக்சல் வந்து கிளியராக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, சுத்தமாக வந்து தெரியல பாருங்க, அவ்வளோ மைன்யூட்டான பிக்சல். ஏன்னா யூஸ் பண்ணியிருக்க எல்சிடி டிஸ்பிளே வந்து நல்ல லார்ஜர் எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான் கைஸ். ஸோ பிபிடி ப்ரெசன்டேஷன் வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளர் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜில் வந்து பிளர் வந்து இந்த ப்ரொஜெக்டில் கிடையாது. மோஸ்ட்லி ஆட்டோ கீஸ்டோன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற ப்ரொஜெக்டர் எல்லாத்துலேயுமே வந்து இந்த 5% பிளர் இருக்கும். பட் இதில் வந்து இந்த 5%ஓட கம்மியாக தான் உங்களுக்கு பிளர்னஸ் இருக்கு. நீங்கள் நோட்டிசபிளாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டார்டடான ஒரு டெக்ஸ்ட் எல்லாம் வந்து தெரியல. கிளியரா என்னால் ரீட் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ ஷார்ப்னஸ் வந்து நல்லா இருக்கு இந்த ப்ரொஜெக்டர்ல. ஸோ லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். 12,000 லூமன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்டர் பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். 363. சரிங்களா? ஸோ இந்த எண்டில் வந்து 162. இந்த சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 155. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 200. கொஞ்சம் ரைட் சைடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல லெஃப்ட் சைடோட. ஸோ சென்டர் பாயிண்ட்ல வந்து 300. ஸோ ஓரளவுக்கு இப்போ இது எதுக்கு ப்ரோ பண்றீங்க அப்படின்னா, கம்பெனி சொல்ற லூமன்ஸ்லாம் நம்ம நம்ப முடியாது. நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ லூமன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டில் வந்து லூமன்ஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த 80 இன்ச் ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷனுக்கு 8 அடி டிஸ்டன்ஸில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு லைட்டு போட்டு அதில் வந்து வாஷ் அவுட் ஆகாமல் நம்மளால கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க லூமன்ஸ் வந்து நான் இப்போ ரீட் பண்ண வேல்யூ பொறுத்த வரைக்கும் 450லேருந்து ஒரு 500 ஆன்சை லூமன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுதான் எக்ஸாக்டாக நான் இப்போ உங்களுக்கு பார்த்த வேல்யூ. பிரைட்னஸ் அவங்க கொடுத்துருக்கு ஜஸ்டிஃபையா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்டிஃபையா இருக்கு. வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எல்லா கம்பெனி மாதிரி நமக்கும் அவங்களுக்கும் மிஸ் மேட்ச் இருக்க தான் செய்யுது. இப்போ அடுத்தது வந்து சவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாம். சவுண்ட் இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வால்யூம் வந்து ஃபுல்லாக வைக்கிறேன். சவுண்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஹை அண்ட் வால்யூம்ல வந்து கொஞ்சம் இறைச்சல் இருக்க தான் செய்யுது. பட் உங்களுக்கு அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து இருக்கு. இந்த ப்ரொஜெக்டர்ல லவுடரா தான் இருக்கு. சரிங்களா? 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அந்த சைடு 10 வாட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லவுட்னஸ் வந்து நல்லா இருக்கு. பேஸ் எஃபெக்ட் வந்து வருது. சவுண்ட் வந்து ஹை எண்ட், அதாவது ஃபுல் வால்யூம்ல வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இறைச்சலோட தான் இருக்கு. ஸோ அடுத்தது இப்போ நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ 45 இந்த ரூமோட நாய்ஸு. கரெக்டாக 61, 62 வருது. ஃபேன் நாய்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. 60க்கு கம்மியாக இருந்தால் தான் குவைட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். இது வந்து 60க்கு கொஞ்சம் கிராஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ ரொம்ப நாய்ஸ் இருக்குமா ப்ரோ எனக்கு வந்து கேட்குமானா கிடையாது. பட் நாய்ஸ் சுத்தமாக இல்லாமல் சைலண்டாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? மீடியம் நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியம் தான் இந்த ப்ரொஜெக்டரு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வீடியோ நம்ம பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? இப்போ அடுத்தது டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் ரொம்ப ஹைலைட்னு பார்த்தா டெம்பரேச்சர் தான். ஏன்னா இங்கே பாருங்க, நான் 8 ஹவர்ஸ் ரன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. 8 ஹவர்ஸ் ரன் பண்ணி இப்போ தான் நான் ஏசி போட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஏசி இல்லாமல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க. ஸோ நல்லா வெளியே வந்து புஷ் பண்ணுற அந்த ஃபேன் இருக்கிற இடத்துலயே 100 தான் உங்களுக்கு காமிக்குது. மேலே கை வச்சிங்க அப்படின்னா 85 தான். ஸோ ரொம்ப இருக்கிறதே கூலஸ்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொன்னால் இது சொல்லலாம். டஸ்ட் ஃபில்டர் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் உள்ள வந்து ஏர் சக் பண்ணும் சரிங்களா. ஸோ சுத்தமாக வந்து ஹீட்டே ஆகலை. 8 மணி நேரத்துக்கு மேலே இந்த ப்ரொஜெக்டரை கண்டினியூஸாக வந்து ரன் பண்ணலாம். மெயினாக இந்த மாதிரி இந்த டீச்சிங் ஃபீல்டில் இல்லை நம்ம ஆஃபீஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சூட்டபிளாக இருக்கும். நல்ல ஸ்கொயர் ஷேப்பே பாருங்கள், நல்லா காற்றை உள்ளே இழுத்து வெளியே தள்ளுற மாதிரி. உள்ளே வந்து ஹீட் வந்து தங்கி உங்களுக்கு ப்ரொஜெக்டர் டேமேஜ் ஆகிற மாதிரி, லென்ஸில் டேமேஜ் ஆகிடும்ன்ற பயம் வந்து இதில் வேண்டாம். டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ 5T ஸ்டிக்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து போய் பார்த்துடலாம். உங்களுக்கு நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்ல Android 12ன்றதுனால 4K வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ இதில் என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் போனீங்க அப்படின்னா வேற லெவல். டால்பி விஷனை தவிர எல்லா சப்போர்ட்டும் இது வந்து பண்ணும். டால்பி அட்மாஸ், டால்பி விஷன் 2 மட்டும் தான் இதில் கிடையாது. பிசிஎம் ஆடியோவும் இருக்கு, டால்பி டிஜிட்டல் இருக்கு, டால்பி டிஜிட்டல் பிளஸும் இருக்கு. மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 4K சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க. ஸோ அதனால பிரைம்லயும் சரி இல்லை வந்து நீங்கள் டிஸ்னி ஹாட் ஸ்டார் இதுலலாம் வந்து 4K வந்து பார்க்க முடியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz. HDR சப்போர்ட் HDR10ம் HLGயும் இருக்கு இதில். ஸோ இதனால என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் ஏற்கனவே நம்ம வீடியோ டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் அவ்வளோதான். 5T ஸ்டிக்ஸ் வந்து 4K சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ ஹாட் ஸ்டாரில் வந்து 4K சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ அங்கே மேலே பாருங்க 4K அல்ட்ரா HD அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. HDR சப்போர்ட்டும் இருக்கு, 4K அல்ட்ரா HD ஹாட் ஸ்டாரில் வந்து சப்போர்ட் பண்ணும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதில் இருக்க ப்ளஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ குவாலிட்டி வந்து 4K சப்போர்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளஸ் தான் சரிங்களா. மைனஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை எண்ட்ல டிஃபால்ட்டா இருக்கிற இந்த ஸ்பீக்கர் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ப்ரொஜெக்டர் வந்து இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா வாங்கலாம் சரிங்களா. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 4000 வந்து ரெடியூஸ் ஆகும். நான் வந்து நம்மளோட கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் இதுல வந்து பின் பண்ணி விடுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம ப்ரோமோ கோடை வந்து மறக்காம வந்து யூஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ரொஜெக்ட் வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ரீசெண்டா அமேசான்ல வந்து பிரைஸ் கம்மியா இருக்கும் போது அதோட லிங்கை வந்து நாங்க வந்து ஷேர் பண்ணுவேன். மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.